ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ 4 நாட்கள் முடியும் கேம் சேஞ்சர் திரைப்படம் கிட்டத்தட்ட எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சங்கரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். அதற்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட முந்தைய திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சது தான். ஸோ அதனால வந்து சங்கரோட செம்ம கம்பேக் வந்து கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் அமையும் அப்படின்ட்டு ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படமும் வந்து ஒரு கலவையான விமர்சனம் மட்டும்தான் பெற்றுருந்துச்சு. பாடல் தான் வந்து தேவையில்லாத இடத்துல இருந்த மாதிரியும் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சான். ஸோ தேவையில்லாத பாடல்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாடல்லாம் நீங்கள் பார்க்காம ஒரு வெறும் படத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து விமர்சனம் வந்து கூறியிருந்தாங்க. மெயினாக வந்து நம்மளோட ராம் சரண் ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக ஃப்ளாஷ்பேக்கில் வந்து செம்மையாக நடிச்சிருந்தார் அப்படின்றத வந்து நம்மளோட ரசிகர்கள் அனைவரும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 4 நாட்கள் முடியல உலக வந்து கிட்டத்தட்ட வந்து 300 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இன்னும் போகும் நாட்களில் இந்த திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய திரைப்படம் தியேட்டருக்கு வந்ததுனால வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான போட்டி